புனித நூல்களை எரிப்போம் என எச்சரிப்பது நாகரிகமற்ற செயல். ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் கண்டனம். யாழ்ப்பாணத்தில் அண்மை காலங்களில் பாடசாலை மாணவர்களுக்கு புனித நூல்கள் விநியோகிக்கப்பட்டது தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சைகள் மற்றும் அதற்கு எதிராக சில அமைப்புகள் விடுத்துள்ள எச்சரிக்கைகள் குறித்து சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதியும் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தா பீடத்தின் குரு முதல்வருமான ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக இப்ப அண்மை காலமாக யாழ்குழா நாட்டிலே கிறிஸ்தவ மத போதகர்கள் அந்த போதனைகளை, அந்த பைபிள் என்கிற புனித நூலை இந்து மாணவர்களுடைய பாடசாலைகளிலே கொண்டு சென்று விநியோகம் செய்வதாகவும் அதற்கு அரசாங்க உத்தியோகத்தர்கள் பலரும் அதற்கு அனுமதி கொடுத்திருப்பதாகவும் பல்வேறு சர்ச்சைகள் சென்று கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மதத்தவருக்கும் தமது மதத்தின் பெருமைகளை எடுத்துரைப்பதற்கும் தத்தமது சமய நெறியை பிரச்சாரம் செய்வதற்கும் முழுமையான உரிமை உண்டு என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு பெற்றோர் தமது பிள்ளையை நல்ல பிள்ளை என்று போற்றுவதைப் போன்றே சமய பிரச்சாரங்களும் அமைய வேண்டும் என்றும், மாறாக பிற மதங்கள் தவறானவை என்று விமர்சிப்பதற்கோ அல்லது அவற்றை இழிவுபடுத்துவதற்கோ எவருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக ஒரு மதத்தின் புனித நூல்களை எரிப்போம் அல்லது கொளுத்துவோம் என்று கூறுவது பண்பாடற்ற மற்றும் நாகரிகமற்ற செயல் என அவர் வன்மையாக கண்டித்தார். தமது சமயத்துக்கு பிற மத பிரச்சாரங்கள் தேவையில்லை என கருதுபவர்கள் அதனை தடுத்து நிறுத்தலாமே தவிர புனித நூல்களை தீயிட்டு கொளுத்துவதாக எச்சரிப்பது மதங்களுக்கிடையிலான முறுகலை மேலும் தீவிரப்படுத்தும் என அவர் தெரிவித்தார். நான் ஒரு இந்து மத தலைவராக இருந்தாலும் பைபிள் மற்றும் குர்ஆன் போன்ற பிற மதங்களின் புனித நூல்களையும் வாசித்திருப்பதாக தெரிவித்த அவர், ஒரு நூலகத்தில் தமக்கு விருப்பமான நூல்களை தேர்ந்தெடுத்து வாசிப்பதைப் போல அனைத்து மத நூல்களிலும் உள்ள நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை என்றார். இருப்பினும் பிற மத நூல்களை பாடசாலைகளில் திணிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும், அதேவேளை அனைத்து மதங்களும் தத்தமது நம்பிக்கையாளர்களுக்கு பெரியவை என்பதை உணர்ந்து பிற மதத்தை புண்படுத்தாமல் சமய நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்றும் ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியர் தனது உரையில் வேண்டுகோள் விடுத்தார்.